ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த வீடியோவிலே ஒவ்வொரு நாளும் வேதாகமத்திலிருந்து ஒவ்வொரு நபர்களை பற்றியும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். குறிப்பாக இந்த காலை வேளையிலே ஒரு நபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 2வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். இந்த காலை வேளையிலே ஆசா என்கிற ராஜாவை பற்றியும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யார் இந்த ஆசா ராஜா என்று சொன்னால், இவர் யூதா தேசத்தை சேர்ந்த ஒரு ராஜா. கிட்டத்தட்ட 41 ஆண்டுகள் யூதா தேசத்தை ஆட்சி செய்தார். குறிப்பாக மிகவும் போற்றப்படத்தக்க ஒரு அரசராக இவர் விளங்கினார். காரணம், இவர் கர்த்தரின் பார்வைக்கு பிரியமானதை செய்தார், கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தார். அதனாலே தேசம் இவருடைய ஆட்சி காலத்திலே மிகுந்த அமைதியா இருந்தது என்று பார்க்கிறோம். குறிப்பாக இந்த ஆசாவுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 2 நாளாகமும் 14வது அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய முழு சரித்திரமும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான சில காரியங்களை இந்த காலை வேளையில் நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ராஜா, இவருக்கு முன்பதாக இருந்தவருடைய தகப்பன்மார் எல்லாரும் கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்த போதும் கூட இந்த ஆசா ராஜாவோ கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா விக்கிரகங்களையும் தோப்புகளையும் அகற்றிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்ததினால் இவருடைய வாழ்க்கையில எல்லாம் ஜெயமா இருந்தது. குறிப்பாக எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்த அந்த அரசர் சேரா என்ற அரசன் யுத்தத்துக்கு வரும்போது இந்த ஆசாராஜா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், நாங்கள் உண்மைதான் சார்ந்து கொண்டிருக்கிறோம், நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் அதிசயமாய் இந்த ஆசாராஜாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருகிறார். அதுக்கப்புறம் தேசம் அமைதியா இருந்தது. நாட்கள் ஆனது, வருடங்கள் ஆனது, காலங்கள் செல்ல 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 ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இஸ்ரவேலை சேர்ந்த பாஷா ராஜா இந்த யூதா தேசத்தோடு யுத்தம் செய்ய புறப்பட போகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் இந்த ஆசா ராஜா தேவனை சார்ந்து கொள்ளாமல் அந்த நேரத்திலே மனிதர்களை, பிற அரசர்களை சார்ந்து கொள்ள ஆரம்பித்தான். அப்படி ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாய் வந்தது. நீர் மனுஷனை சார்ந்து கொண்டிருக்கிறீர், தேவனை சார்ந்து கொள்ளாமல் மனுஷனை நம்புகிறீர், இதனாலே அடுத்தடுத்து யுத்தங்கள் வரும் என்று சொல்லும் போது இந்த ஆசாராஜா தன்னுடைய இறுதி நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய எச்சரிப்புக்கும் கீழ்ப்படியாமல் மறுபடியுமாய் மனுஷனை சார்ந்து கொண்டு தேவ எச்சரிப்பு வந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்கும்படியாக அவனை சிறைச்சாலையில் கொண்டு போய் விட்டார். அடுத்த இறுதி நாட்களிலே இந்த ஆசாராஜாவுக்கு கால்களிலே மிகப்பெரிய பலவீனம் வந்த போது கூட அங்க வேத வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுதும் அவன் கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளையே தேடினான், மனுஷர்களையே தேடினான். அவனுடைய முடிவு மிக மோசமாக இருந்தது. சுருக்கமாக ராஜாவுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறோம். ஆரம்பத்திலே அவனுடைய வாழ்க்கை மிக அழகாக, ரொம்ப சூப்பரா ஆரம்பித்தது. ஆனால் அவருடைய முடிவு மிகவும் மோசமாக இருந்தது. எனவே இந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள், அதுல முக்கியமான முதல் பாடம் என்னவென்று சொன்னால், ஆரம்பத்தை விட முடிவு மிகவும் அவசியமாக இருக்கிறது. முடிவு ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நம்முடைய முடிவு எப்படி இருக்குது என்பதே மிகுந்த கவனத்தை இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆசா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது தேவனோடு ஆரம்பித்தான். தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் போது இறுதி நேரத்திலே தேவனை அவன் சார்ந்து கொள்ளவில்லை, மனுஷரை சார்ந்து கொண்டு அவருடைய முடிவு மிக மோசமாக இருந்தது. எனவே இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆரம்பம் தேவனை சார்ந்து கொள்வதாக மாத்திரம் இருக்கக்கூடாது, உங்களுடைய முடிவும் தேவனை சார்ந்து கொண்டதாகவே இருக்க வேண்டும். எனவே இதிலே நாம் மிகவும் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தேவனை விட்டு பின்வாங்க கூடாது. தேவனை முழுவதுமாய் சார்ந்து கொள்ள இந்த கால வேளை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், தொடர்ச்சியான விசுவாசம் நமக்கு தேவை. அந்த விசுவாசத்துல, நம்முடைய ஃபெய்த்ல, தேவன் மீது வைத்திருக்க அந்த நம்பிக்கையில நமக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் வேணும். அதாவது தொடர்ச்சியாக கொஞ்ச நாள் விசுவாசிக்கிறது, அதுக்கப்புறம் ஆண்டவரை விசுவாசியாத நிலைமை, அவிசுவாசம், அப்படி அல்ல. நமக்குள்ளாக தொடர்ச்சியான விசுவாசம். ஆரம்பத்திலே இந்த ஆசா ராஜாவுக்குள்ளாக தொடர்ச்சியான அந்த விசுவாசம் இருந்ததுனாலதான் தொடர்ந்து தேவனை சார்ந்து கொண்டால் தேவனிடத்திலிருந்து நிறைய நன்மைகளையும் தேசத்துல சமாதானத்தையும் பெற்று அனுபவித்தான். எனவே நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான விசுவாசம்
தொடர்ச்சியான அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மட்டும் சார்ந்து கொள்ளக்கூடிய அந்த பழக்கம் நமக்கு இருக்கணும். ஒரு டைம்ல தேவனை சார்ந்து கொள்வது, அது சில நேரத்துல மனிதரை சார்ந்து கொள்வது, அப்படி மாறி மாறி அல்ல. எந்த சூழ்நிலையிலும் எனக்கு உதவி செய்ய என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். மனுஷனை நம்புவதை பார்க்கணும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருப்பதை நலம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே இந்த காலை நேரத்துல தேவனை மட்டும் சார்ந்து கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். எப்படிப்பட்ட சிச்சுவேஷனையும் உதவி செய்ய, அது சின்ன காரியமா இருக்கலாம், அது பெரிய காரியமா இருக்கலாம், ஆனா உதவி செய்ய நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவன். எனவே அவரை மட்டுமே சார்ந்து கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். அதுல முக்கியமான ஒரு காரியம், தேவ எச்சரிப்பு நமக்கு வரும்போது உடனடியாக அதுக்கு செவி கொடுத்து சரி செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம நிச்சயமாக சரி செய்ய வேண்டும். ஆசா ராஜாவுக்கு தேவ எச்சரிப்பு வரும்போது அந்த தேவ எச்சரிப்புக்கு அவன் செவி கொடுக்காமல் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தேவ மனுஷனையும் சிறைச்சாலையை அடைத்து போட்டான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில முடிவு மோசமாக இருந்தது. எனவே இந்த காலை வேளையிலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், தேவ எச்சரிப்பு நமக்கு நேராய் வரும்போது அதை உதாசீனப்படுத்தாமல் அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து சரி செய்ய வேண்டியவற்றை சரி செய்ய வேண்டிய காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் தேவ ஒத்தாசையும் தேவ இரக்கமும் நமக்கு கிடைக்கும். பின்பதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க பிரச்சனைகள் தோல்விகள்லாம் நீங்கி பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்வ அதுவே நமக்கு ஏதுவாக இருக்கும். எனவே இந்த காலை வேளையிலே ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையுடைய துவக்கத்தை காட்டிலும் முடிவு மிக அவசியமாக இருக்குது, முக்கியமாக இருக்குது. இரண்டாவது காரியம், எந்த சூழ்நிலையிலும் மனுஷனை அல்ல தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ளக்கூடிய பழக்கம் நமக்கு வேண்டும். தேவ எச்சரிப்பு நமக்கு நேராய் வரும்போது அதுக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து தேவ சத்தத்தை கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அதுவே ஆசா ராஜா எப்படி தன்னுடைய தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தானோ அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செம்மையானதை செய்ய, எல்லா சூழ்நிலையும் உண்மையை நம்ப, உம்முடைய எச்சரிப்பின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய செம்மையான வழியில் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.